திருவண்ணாமலையில் மகாதீபத்தை முன்னிட்டு 30 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்க கேட்கலாம். சாமுவேல் எபினேசர், திருவண்ணாமலையில் மகாதீபத்தை முன்னிட்டு 30 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், இன்று திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட இருக்கக்கூடிய நிலையில் சென்னையிலிருந்து விழுப்புரம் வரை சிறப்பு ரயில்கள் 30 ரயில்கள் இயக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே மட்டுமில்லாமல் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள், சுமார் லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றைய தினம் திருவண்ணாமலைக்கு வரக்கூடும். இந்த நிலையில் அதாவது 3408 சிறப்பு பேருந்துகளானது இன்றைய தினம் திருவண்ணாமலைக்கு ஏற்கப்படுகிறது. குறிப்பாக திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் அதாவது தங்கள் கிரிவல பாதையை சுற்றி வரக்கூடிய நிலையில் இந்த காரணத்தினால் பேருந்துகளும் 5 கிலோமீட்டருக்கு முன்பதாகவே பேருந்து நிறுத்தமானது அமைக்கப்பட்டு அங்கிருந்து பொதுமக்கள் இந்த கிரிவல பாதையையும் மற்றும் கோவில் தரிசனத்தை காண அவர்கள் வருகின்றனர். இது மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னால் மே ஐ ஹெல்ப் யூ என காவல்துறையினர் சார்பில் 250 இடங்களில் இந்த காவல்துறையினுடைய பூத்தானது அமைக்கப்பட்டு பொதுமக்களை கண்காணிக்கக்கூடிய பணிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். எந்த மார்க்கத்தில் பொதுமக்கள் வந்தால் எந்த வழியில் அவர்கள் போக வேண்டிய வழி என்பது ஆங்காங்கே பொதுமக்களுக்கு அறிவுரையானது வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமில்லாமல் அவர்கள் வரக்கூடிய பொதுமக்களுக்கு வேண்டிய குடிநீர்களானது 150 இடங்களில் RO குடிநீரானது மாவட்ட நிர்வாகம் சார்பாக இந்த கிரிவாலை பாதையை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தூய்மைப்படுத்தும் பணியில் மட்டும் 3400 தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பாதுகாப்பு பணியில் அதாவது சுமார் 16000 காவல்துறையினர் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில், ஏனென்றால் ஆண்டுதோறும் இந்த திருவண்ணாமலை மகாதீபத்திற்கு பொறுத்தவரை அதாவது வெளி மாநிலம் மற்றும் அதே போல அண்டை மாநிலம் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் இந்த மகாதீபத்தை காண வருகை தருவனர். அதனால் அவர்கள் பாதுகாப்பு பணியில் சுமார் 16000 காவல்துறையினர், 100 பேருக்கு ஒரு காவல்துறையினர் என காவல்துறை சார்பில் இங்கே பாதுகாப்பு பணிகளும் தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் பொதுமக்களை கண்காணிக்கும் வகையில் இங்கே இந்த குற்ற சம்பவங்களும் நடக்காமல் இருப்பதற்காக 700 இடங்களில், அதாவது பொதுமக்கள் அதிக கூடக்கூடிய இடங்கள், அதே போல இந்த கிரிவலம் செல்லக்கூடிய பாதைகளில் சுமார் 700 CCTV கேமராக்களும் பொருத்தப்பட்டு பொதுமக்களை அதே போல எந்த குற்றங்கள் அசம்பாவிதங்கள் நடக்காத அளவு கண்காணிக்கும் அளவில் தற்பொழுது இந்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. அதே போல இங்கே பொதுமக்கள் பார்த்தோம்னால் பல நேர்த்தி கடன்களை செலுத்தும்படி இன்றைய தினம் திருவண்ணாமலைக்கு வரக்கூடியவர், அதாவது குழந்தை பாக்கியம் மற்றும் அவருடைய குடும்ப வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நேர்த்தி கடன்களை செலுத்துவதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் வரக்கூடும். அதே போல் இங்கு மட்டுமல்லாமல் அங்க பிரதர்ஷனம் உள்ளிட்டவரை செய்து இந்த கிரிவலம் சுற்ற வேண்டும் என்ற வேண்டுதலோடு இங்கே பொதுமக்கள் வந்து தங்களுடைய வேண்டுதல்களையும் குறிப்பாக காலை முதலே அதை நிறைவேற்றி வரக்கூடிய சூழ்நிலை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த கிரிவல பாதை என்பது, அதாவது இந்த மலையை சுற்றி வர இயலாத ஆண்டுதோறும் சுமார் 2000 பேராவது இந்த மலையை மேல் ஏறி வருவர். ஆனால் இந்த முறை தொடர்ந்து மழை பெய்ததும் அதே போல நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் மலை மேலே ஏற பொதுமக்களுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று அதிக அளவு பொதுமக்கள் இந்த கிரிவல பாதையை சுற்றி வர தங்களது வேண்டுதலை செலுத்துவதற்காக இந்த கிரிவல பாதையை அதிக அளவில் பொதுமக்கள் சுற்றி வருகின்றனர். நேற்று முதலே தொடர்ச்சியாக மழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது காலை முதல் திருவண்ணாமலையில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. இந்த நாள் மழை இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் இந்த பாதையில் செல்ல சிரமம் இல்லாமல் தற்போது சென்று வருகின்றனர். எங்கும் தண்ணீர்கள் தேங்காதவரும் குப்பைகள் இல்லாதவரும் தூய்மை பணியாளர்களை கொண்டு தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக அகற்றக்கூடிய பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மோகன், திருவண்ணாமலையில் மகாதீபத்தை காண ஆயிரக்கணக்கான மக்கள்கள் கூடுவார்கள் என்பதால் சென்னையிலிருந்து 30க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.